ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். 1/2 + 2/4 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இதனோட டினாமினேட்டர் வந்து சேம் நம்பராக இருக்கான்னு பார்க்கணும். சேம் நம்பராக இருந்தது அப்படின்னா நம்ம டேரெக்டாக மேலே இருக்க நம்பரை ஆட் பண்ணிட்டு கீழே அந்த சேம் நம்பரை மட்டும் போட்டுக்கலாம். இப்போ வந்து டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ அப்போ என்ன செய்வோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷனுங்கிறது ஒரு மெத்தடு. 4 1s are 4, 2 2s are 4. அதாவது இந்த நம்பரை இந்த மேலே இருக்கக்கூடிய நம்பரால் மல்டிபிள் பண்ணுறோம். அந்த ப்ளஸ் சிம்மில் இங்கே நடுவில் போட்டுக்கிறோம். 2 2s are 4 டிவைடட் பை கீழையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். 2 4s are 8. இப்போது 8 டிவைடட் பை 8 ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. இதே இந்த 1/2 + 2/4 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணாமல் வேற ஒரு வழியிலையும் செய்யலாம். அதாவது இந்த பெரிய நம்பரை நம்ம பார்க்குறோம், இங்கே இந்த சின்ன நம்பரை பார்க்குறோம். 2 வந்து நம்மளால் 4ன்னு மாற்ற முடியும். அதாவது 2ஓட மல்டிபிள்ஸில் 4ங்கிற ஆன்சர் எனக்கு கிடைக்கும். அப்போது இந்த 2வை எது கூட மல்டிபிள் பண்ணால் 4 கிடைக்கும் அப்படின்னா 2 கூட மல்டிபிள் பண்ணால் எனக்கு 4 கிடைக்கும். அதனால் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் கூட மட்டும் 2வை மேலேயும் கீழேயும் பண்ணிடணும். என்னோடய தேவை கீழே 4ன்னு மாற்றுறது தான். ஆனால் அதை வந்து அதுக்காக நான் என்ன புதுசாக ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும், அதை மேலே இருக்கக்கூடிய நம்பராலையும் மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கும் கொடுக்கணும். அதனால் மேலேயும் 2ஆல் கீழேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். செகண்டில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன் நம்ம எதுவும் செய்ய போகிறது இல்லை. இப்போ பாருங்கள், 1 2s are 2, 2 2s are 4 + 2/4ன்னு கிடைக்குது. இப்போ சேமாக வந்துருச்சு. டினாமினேட்டர் சேமாக வந்தால் நம்ம என்ன செய்யணும், மேலே இருக்கிறத அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கணும். 2 + 2 டிவைடட் பை அந்த 4 ரெண்டு 4க்கு பதிலாக நீங்கள் ஒரே ஒரு 4 போட்டுக்கலாம். 2 + 2 4 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 1. அதே ஆன்சர் தான் கிடைக்கும். சரிங்களா? இப்போது இதுதான் நம்ம எல்சிஎம் எடுக்கிறதுன்னு சொல்லுவோம். இதனோட பேர் தான் எல்சிஎம். அதாவது கீழே இருக்கக்கூடிய இந்த ஃப்ராக்ஷன் வந்து ஒரு நம்பரோட மல்டிபிள்ஸ் இன்னொரு நம்பராக வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த சின்ன நம்பரை அந்த பெரிய நம்பருக்கு ஈக்குவலாக மாற்ற முடியும் பட்சத்தில் மாற்றிக்கிறோம். இதே நீங்கள் அந்த 2க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்திங்கனாலும் கூட உங்களுக்கு என்ன வரும், அந்த எல்சிஎம்மும் உங்களுக்கு 4ன்னு தான் கிடைக்கும். அப்போ 4ங்கிற நம்பருக்கு கீழே மாற்றணும்னு அர்த்தம். இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம வந்து அடிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி மேக்ஸ் கான்செப்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.